Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 1 Example 1.13 பார்க்கலாம். Let A is equal to 1, 2, 3, B is equal to 4, 5, 6, 7 and F is equal to 1, 4, 2, 5, 3, 6 அதாவது ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. Be a function from A to B. ஸோ இது ஃபங்க்ஷனும் கொடுத்துக்கிட்டு show that F is 1 to 1 but not on to function. அதாவது ஸோ இங்கேருந்து இந்த எஃப் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக ஆனால் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷன். இது என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க நம்ம ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணாலே போதும். ஓகே, இங்கே ஏ செட் பி செட்டுன்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே ஏ இங்கே பி. ஸோ ஏ என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1, 2, 3. அதை அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பி வேல்யூவை நான் வரிசை எழுதிக்கிறேன். ஸோ பிக்கு நேராக 4, 5, 6, 7. ஓகே ஓகே, நம்மளுக்கு ஆர்டர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 4. அப்போ இங்கே 1 இங்கே 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 5. இங்கே 2 இங்கே 5. நெக்ஸ்ட்டு 3, 6. இங்கே 3 இங்கே 6. ஸோ இதுதான் எஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷனானு கண்டுபிடிக்க நீங்கள் இந்த பக்கம் பார்க்கணும். ஓகேங்களா? ஆன் டு ஃபங்க்ஷனானு பார்க்கறதுக்கு இந்த பக்கம் பார்க்கணும். ஓகே, ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இங்கே வந்து இமேஜஸ் இருந்து அப்படின்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3க்குமே நம்ம வந்து ஆரோ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ எழுதிடலாம், ரீசன் எழுதிடலாம். ஈச் elements have their unique image. Therefore, hence இது வந்து 1 to 1 function. அப்போ f is 1 to 1 function எழுதிடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்க்குறதுக்கு இந்த சைடை நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸுக்குமே இங்கே எலமெண்ட்ஸ் இருந்து அப்படின்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 7க்கு மட்டும் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் எழுதிடணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். உங்கள் புக்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் எழுதியிருக்கேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம எப்போவுமே கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன். ஓகேங்களா? கோடொமைன். அதுக்கப்புறம் இதை தான் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். இமேஜ். நெக்ஸ்ட்டு இதை வந்து டொமைன்னு சொல்லுவோம். டொமைன். அப்புறம் இதை வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரீ இமேஜ். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நோட் தட் த எலமெண்ட் 7, இந்த 7 இருக்கு இல்லையா? ஸோ 7 இந்த கோடொமைன். ஸோ கோடொமைனில் இருக்கக்கூடிய இந்த 7க்கு டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜ். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. இதுதான் ப்ரீ இமேஜ்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், எனி ப்ரீ இமேஜ் இன் டொமைன். ஸோ டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ அதனால் ஹென்ஸ் எஃப் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை, நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஃபைனலாக நீங்கள் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். எஃப் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மாதிரியே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.